அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். எவ்வளோதான் க்ரீம் போட்டாலும் பிம்பிள்ஸ் குறைய மாட்டேங்குது. ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ஸ்கின் ட்ரையாக இருக்குது, அடிக்கடி ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை ஸ்கின்ல மட்டும் இல்லை, வயிற்றுலேயும் இருக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் மூட் அவுட் ஆகிறேன். ஸோ நிறைய கோபங்கள் வருது, அடிக்கடி மன அழுத்தம் உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அடிக்கடி நடக்குது அப்படின்னா இது உங்கள் மூளையோட பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்கள் வயிறும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ ஸ்கின்னுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் வயிறுக்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ குடலுக்கும் நம்மளுடைய தோலுக்கும் என்ன சம்மந்தம், இதை நம்ம கட் பிரெயின் ஆக்சிஸ், அதே மாதிரி கட் ஸ்கின் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குடலை தான் செகண்ட் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா செரிமானம் கரெக்டாக நடக்கும். செரிமானம் கரெக்டாக நடந்தது அப்படின்னாலே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவங்க கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் தான் 90லேருந்து 95% ஆஃப் செரட்டோனின் செக்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம கட்டில் ஒரு லேயராகவே நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியாஸ் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலே லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் உருவாகுது. இதுதான் இன்றைக்கி எக்ஸிமா, சொரியாசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரொம்ப சீக்கிரமாக வயதான ஒரு தோற்றம் வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ எதனால் இந்த பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது, டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறது. ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தில் இல்லாத உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது, அதிகப்படியான மன அழுத்தம், இரவு தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளுடைய கட்டு இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அந்த கட்டு இம்பேலன்ஸ் ஆகும்போது அதனுடைய அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு செரிமானம் சரியாக நடக்காது, அதே மாதிரி மலச்சிக்கலோ அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமாகக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம், ஸ்கின்ல தொடர்ந்து பிம்பிள்ஸ் வருது, இல்லை உடம்புல எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், மன அழுத்தம் தொடர்ந்து இருக்கலாம், உடம்புல ஏதாவது ஒரு வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னாலே நம்முடைய கட்டு இம்பேலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப காமனாக பார்க்குறது ஸ்கின்லையும் மனது சம்பந்தமான பிரச்சனைகளையும் தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ப்ரோபயாட்டிக் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ தயிர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், நீராகாரம் எடுத்துக்கலாம், கம்மங்கூழ், கேழ்வரகுல செய்த கூழ் ஒரு நாள் புளிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நல்ல ப்ரோபயாட்டிக் கிடைக்கும். ரெண்டாவது ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ப்ரீபயாட்டிக்னா என்னென்னா, ஸோ ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது அப்படியே நம்ம அந்த நல்ல பாக்டீரியாஸை உணவின் மூலமாக நம்ம எடுத்துக்கிறது. இந்த பாக்டீரியாஸுக்கான சில உணவுப் பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், சல்ஃபர் அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், இதெல்லாம் தான் நம்மளுடைய கட் பாக்டீரியாஸுக்கு தேவையான உணவுப் பொருட்கள். அதை தான் நம்ம ப்ரீபயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூண்டு, வெங்காயம், வாழைப்பழம், நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், இது எல்லாமே ப்ரீபயாட்டிக் தான். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. மூணாவதா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு தியான பயிற்சிகளோ இல்லை சுவாச பயிற்சிகள், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. நைட் சீக்கிரமாக தூங்குறது நல்லது. ஆன்டிபயோட்டிக்ஸோ பெயின் கில்லர்ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே கட் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். முக்கியமாக டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க, இல்லை நெய் சேர்ந்த 7 days டீடாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்கள் ஸ்கின்னு நல்லாவே க்ளோவாகும். சொரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளுமே சரியாகும்.
மன அழுத்தம் இருக்கிறவங்களும் இந்த 7 days டீடாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டீடாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய உணவுகளை முறையாக நல்ல நட்ஸு, காய்கறி, கீரைகள், பழங்கள் இந்த மாதிரியான ஒரு உணவு முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனதும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். நிறைய பேர் வந்து தூக்கம் வரல, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாத்திரைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், முதல்ல கட்டை டீடாக்ஸ் பண்ணுங்கள். இந்த கட்டை டீடாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த கழிவுகள் வெளியேறும் பொழுதே உங்களுடைய மனது நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து அடையும். அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா வந்து க்ளோ ஆகும். அதை ஒரு 7 daysலேயே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாற்றங்கள்லாம் வரும் பொழுதே நம்மளுடைய உடம்பு, மனசு எல்லாமே வந்து புத்துணர்வு வந்து பெறும், ஆரோக்கியமான ஒரு நபராகவும் வந்து மாறலாம். ஸோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் வயிற்றுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். எந்தெந்த காரணங்களால் இது பாதிக்கப்படுது, எப்படி பாதிக்கப்படுறது, இதை சரி பண்ணுறதுக்கான டீடாக்ஸை எப்படி பயன்படுத்தணும், அதே மாதிரி உணவுகள்லாம் என்னென்ன எடுத்துக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.